பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். ஆமென். ஆண்டவர் தேவன் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை கொடுத்தார். அப்போ குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். புருஷன் அந்த மனைவிக்கு அவர் தான் தலையாக இருக்கிறார். புருஷன் தான் தலையாக இருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு தலை புருஷன். அப்போ மனைவியானவள் புருஷனுடைய காரியங்கள் எல்லாம் அவங்களோட சொல் பேச்சு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுதான் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அப்போ புருஷன் தன் மனைவி மீது முழு அன்போட எப்படி கிறிஸ்து சபையை எப்படி நேசிக்கிறாரோ அதுபோல புருஷன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் மனைவி எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்க இருக்கிறாரோ அது மாதிரி புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆண்டவர் அந்த ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கணவன் மனைவி உள்ள உறவை சபையோடு இணைத்து, சபையில் எப்படி நீங்கள் இருக்கிறீங்க, எப்படி ஆண்டவரோடு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையில்னு சொல்லி அவர் இணைத்து வைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புருஷன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், புருஷன் மனைவியை கசிந்து கொள்ளாதபடி முழுமையான அன்பு காமிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல் மனைவி புருஷனுக்கும் அவர் கீழ்ப்படிந்து நடந்து அவரிடம் அன்பு வைத்து ஒருத்தருக்கு அன்பை பரிமாறிக்கொள்ளும்போது அந்த குடும்பத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் தங்கி தரித்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களில் அநேகர் குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லை குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். தேவன் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்ற நியமத்தை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக வெளிப்படுத்துகிறார். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்தின் தலைவராக இருக்கிறவர் புருஷன். அவர்தான் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாத்தையும், மனைவிக்குரியது, பிள்ளைகளுக்குரியது எல்லாத்தையும் அவர்தான் செய்ய வேண்டும். அது ஒரு தலையாய கடமையாக இருக்கிறது. மனைவியானவள் குடும்பத்தில் கணவனை பராமரித்துக் கொள்வது, பிள்ளைகளை பராமரித்துக் கொள்வது, குடும்ப காரியங்களை பராமரித்துக் கொள்வது, இதுதான் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமையாக இருந்தது. அது நாளடைவில் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஆணுக்கு நிகர் பெண்கள்ங்கிற மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி ஒரே இதோட ஒரே வேலையோட அவர்கள் எல்லாம் செய்கிறதை நாம் இந்த காலகட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, ஈக்குவலாக 2 பேரும் மணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் இப்படி ஒரே மாதிரி தொழிலில் வேலை ஸ்தலத்தில் இப்படி இருக்கும்போது அவர்களுக்குள்ளே ஈகோ பிரச்சனை வர ஆரம்பித்து விடுகிறது. நான் உனக்கு செலுத்தவள் இல்லை, உனக்கு நான் செலுத்தவங்க இல்லை, அப்போ நான் எதுக்கு உங்களுக்கு கீழ்ப்படினும், நான் எதுக்கு உனக்காக இது பண்ணும் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டில் போகிற மாதிரி ஆயிடுது. அப்படி இருக்கக்கூடாது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது. அன்புக்கு தற்புகழ்ச்சி நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தை சந்தோஷப்படாமல் சத்தியத்தை சந்தோஷப்படும். அந்த அன்பு தான் பிரதானம் என்று ஆண்டவர் சொல்கிறார். குடும்ப வாழ்க்கையிலே இந்த அன்பை பிரதானமாக வைத்து அன்பை மாத்திரமே காண்பித்து எந்த குடும்பம் ரன் ஆகுதோ அந்த குடும்பம் கர்த்தருக்கு ஏற்ற குடும்பமாக சாட்சியாக பிரகாசிக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அன்பை ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் அந்த அன்பை ஆண்டவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நான் முழுவதுமாக ஆண்டவரில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்கிட்ட எந்த பெருமையோ மேட்டுமையோ அகந்தே எதுவுமே இல்லைப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த குடும்பம், நீங்கள் கொடுத்த கணவர், நீர் கொடுத்த மனைவி, நீர் கொடுத்த பிள்ளைகள், இந்த குடும்பம் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த நீங்கள் எனக்கு ஏற்ற துணை தான் கொடுத்துருக்கீங்க. நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. நன்றி தகப்பனே. எனக்கு உம்முடைய கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. என்ன குடும்பத்தில் நிறையோ குறைவோ கஷ்டமோ நஷ்டமோ பொறுமையோடு சகிப்பதற்கு பலனை சத்துவத்தை தருகிறதுக்காக நன்றி தகப்பனே என்று சொல்லி ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே.
அல்பா உமைகமானவரே துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா அந்த வேத வசனத்து மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர. கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அதிகமாய் திட்டமாக வேதத்தில் அநேக காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆண்டவரே. அப்பா எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட கடமைகளை உண்மையும் உத்தமாக பயத்தோடு நடுக்கத்தோடு செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் விசேஷத்தை ஞானத்தை கிருபையில் தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த 2026 வருஷத்தின் ஜனவரி மாதமாகிய முதல் மாதத்தின் ஆண்டவரே 6ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. எந்த நோக்கத்திற்காக எங்களை ஆண்டவரே இந்த பூமியிலே உருவாக்கினீரோ படைத்தீரோ உம்முடைய சித்தம் உம்முடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும். நாங்கள் மாமிசத்தின்படி எந்த ஒரு காரியமும் செயல்படாதபடி ஆவிக்கேற்ற பிள்ளைகள் ஆவிக்கேற்றபடி செய்யும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சாட்சியாக வாழ கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துக்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. குடும்பத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் தங்கி தரித்திருக்க கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்பவும் திராட்சரசம் குறையாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் சமாதான தேவன் சமாதானமாக எங்களை பாதுகாத்து வழிநடத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். முக்கிய துதி கனமகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.